எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேங்க. இல்லையே, ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க வாய்ஸ் எப்படி துரு துருன்னு இருக்கும், ஆனா இப்ப பேசும்போது அப்படி இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணோ, நீங்க இன்னும் இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நம்புறீங்களா? அதெல்லாம் நத்திங். நீங்க ஒரு விஷயம் யோசிங்க. எவ்வளவு ட்ரபிள்ல உங்க நிச்சயம் நடந்துச்சு. முதல்ல வேற மாப்பிள, அப்புறம் அவன் திருடன், அப்புறம் உங்க மாமா அப்பா என்ன மாத்தினாங்க. எதுக்கு இவ்வளவும் நடக்கணும்? யாருக்கு யாருன்னு நாம முடிவு பண்ண முடியாது. எல்லாம் நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தியோட கையில இருக்கு. இங்க பாருங்க, நீங்களும் உங்க மாமாவும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கெடுதல் நடக்கும்? அண்ணா இங்க பாருங்க, கார்த்திக் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான். அப்படி யாரோட வாழ்க்கையும் யாரும் கணிச்சிட முடியாது. இல்லைங்க, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. மாமாக்கு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி அடிப்படுது. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? அட, அதை ஏன் நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க? ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு யதார்த்தமா நடக்கிறது. உங்க மாமா அடிபட்ட முதல் நாள் ஜாதகக்காரன் சொல்லாம அடிபட்ட மறுநாள் சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க ஒருத்தர் அப்செட் ஆகி உங்க மாமா, கார்த்தி, சரவண, அத்தன்னு மொத்த குடும்பமும் அப்செட் ஆகுறாங்க. நீங்க ஒருத்தர் ஹாப்பியா இருந்தா உங்க மொத்த குடும்பமும் ஹாப்பியா இருக்கும்ல. இல்லங்க ரம்யா, எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க அண்ணம், இங்க யாரும் 1000 வருஷம் வாழ போறது இல்ல. நம்ம வாழ்ந்தத 1000 வருஷம் வாழ்ந்ததா நினைச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். உங்க மனசு உங்க மாமாவை ஒரு கவசம் மாதிரி இருந்து காப்பாத்தும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க கல்யாணத்துக்கு தயாராகுங்க, அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஓகே? தேங்க்யூ. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. பாய் பாய். பாய்ங்க. பெயின் ஒன்றும் அதிகமா இல்ல இல்ல டாக்டர், இப்ப கம்மியா அதுதாங்க. இருக்கு. எதுவும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். டேப்லெட் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. பிளட் அவுட் ஆன இடத்துல மட்டும் பெயின் இருக்கும். சரிங்க டாக்டர். மற்றபடி எதுவும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. தேங்க்யூ டாக்டர். வாங்க. தேங்க்ஸ் டாக்டர். அப்பா, நான் போயிட்டு ரிசப்ஷன்ல பில் கட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. டேய் மாப்பிள, நானும் வரேன்டா. வாடா மாப்பிள. என்ன மாமா, நீ கட்ட போறியா? இந்த ஹாஸ்பிடல்ல எனக்கு டிஸ்கவுண்ட் இருக்குடா மாப்பிள. பாரு மாமாவோட மரியாதைய. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார். பில் பே பண்ணனும். கேஷா கார்டா? மாப்பிள கேஷா கார்டா? கார்டு மேம். ஓகே சார். எவ்வளவு ஆச்சு? 83,000 சார். மாப்பிள ஒரு நிமிஷம். பாப்பா, என் பேர் கட்டகுண்டுங்கிற கணேசன். வருங்கால வைஸ் சேர்மன் இன் கோபிசெட்டிப்பாளையம் முனிசிபாலிட்டி. என்ன சார், விசிட்டிங் கார்டுல இருக்கிற மாதிரி வரிசையா சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? நான் என்ன பண்ணணும்? உங்க எம்டி என்னுடைய ஃப்ரெண்ட். எனக்கு இந்த ஹாஸ்பிடல்ல டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது சார். அப்படிலாம் நாங்க யாருக்கும் தரதில்ல சார். இல்ல பாப்பா, எனக்கு மட்டும் இருக்குது. நான் உங்க எம்டி கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? ஒரு நிமிஷம் சார். மாமா, ஏன் வெயிட் பண்ணுடா மாப்ள. ஹலோ சார், இங்க ஒருத்தர் டிஸ்கவுண்ட்னு கேட்டு வந்திருக்காரு. அப்படியா சார்? ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். சார், உங்க பேர் என்ன சொன்னீங்க? கட்டகுண்டு என்கிற கணேசன். சார், கட்டுகுண்டு என்கிற கணேசனாம் சார். சிவப்பு துண்டு வேற போட்டிருக்காரு சார். ஆமா சார், கழுத்துல சிவப்பு துண்டு போட்டிருக்காரு. ஆமா சார், கொஞ்சம் கேணத்தனமா தான் பேசுறாரு சார். அந்த பில்ல கொடுங்க. பார், என்னுடைய மரியாதையும் செல்வாக்கையும் மட்டும் பார். பாக்குறேன். மாப்ள, இதையெல்லாம் உங்க அப்பன்ட்ட போய் சொல்லணும். சொல்றேன். சார், உங்க பில்லு 83,000. ஓகே. அதோட சேர்த்து 50,000 ரூபாய். மொத்தம் நீங்க 1,30,30,000 ரூபாய் கட்டணும் சார். 50,000 எதுக்கு? போன மாசம் இவரு கட்சிக்காரர்னு சொல்லி ஜாமீன்ல ஒருத்தர் அட்மிட் பண்ணிட்டு போனார் சார். அந்த ஆளு 50,000 ரூபாய் பாக்கி வச்சுட்டு போயிட்டாரு. இங்க எம்டி கூட இவரை தான் தேடிட்டு இருந்தாரு. இவரா வாண்டடா வண்டியில ஏறினால பழைய பாக்கிய வசூல் பண்ணாம விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டாரு சார்.
அதை நீங்க அவர்கிட்டயே வாங்கிக்கோங்க. இதுல 83,000 மட்டும் எடுத்துக்கோங்க. சாரி சார், மொத்த பணத்தையும் வசூல் பண்ணாம டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சாரி மாப்ள, என்ன சொன்ன? கட்டி தொலைச்சிடுறா மாப்ள. இதுதான் நீங்க சொன்ன அந்த டிஸ்கவுண்டா? கோச்சுக்காதரா மாப்ள, நெக்ஸ்ட் டைம் உனக்கு நான் பெருசா பண்ணி தரேன். என்ன? ஐயோ, அப்படியே என்ன தொங்க விட்டுறாதரா மாப்ள, என்ன மன்னிச்சிடுறா மாப்ள. மாமான்னு பாக்குறேன், இல்ல நல்லா வாயில வந்துரும். இப்ப இங்க நடந்தத மாமா கிட்ட சொல்லிடாதரா மாப்ள. முதல்ல என்ன சொன்ன? கண்டிப்பா சொல்லணும் தானே சொன்னேன். கண்டிப்பா சொல்லிடுறேன். சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு தெரியும்ல? செல்லக்கிளியோட செருப்ப மாமா வாங்கி அடிப்பாடுறா மாப்ள. அப்படி போட்டு ஓ மாமா, இந்தாங்க மேம் கார்டு. கொடுங்க சார். ஐயோ, அவனை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருந்தோம்ங்கிறது தெரிஞ்சிருந்தா மாமாவை வேற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்திருக்கலாமே. நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு. பார்த்து போடுங்க. சைலண்டா இருக்கணும். இந்தாங்க சார். இரு அப்பாட சொல்றேன். ஐயோ மாப்ள மாப்ள மாப்ள, அரசியல் வாதிக்கிட்டியா மோதற? உன்னை பாத்துக்கிறேன். ஐயோ மாப்ள, அப்பா டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆ, ஏன் அண்ணன் ஒரு மாதிரியா இருக்காரு? அதுவா, ஹாஸ்பிட்டல் பில்ல 50% டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. அதான் சார் திமுறா பெருமையில இருக்காரு. இது திமிரா? வாங்க நடியில நிமிர முடியாம நிக்கிறேன். எப்படி எல்லாம் நக்கல் பண்றான் பாரு. சரியா போய் அப்பா கூட்டு வந்துடலாம். ஒரே ஒரு அப்பா கூட. வரட்டா மாப்ள. பாத்துங்க மாமா. ஆமா, பெரியதா, மாமா பத்திரமா பாத்துக்கங்க. நாங்க அவரை பாத்துக்கிறோம். அவரை நீ வந்து பார்த்தாதான் பார்த்தா மாதிரியே இருக்கும். அடிக்கடி வந்துட்டு போ. ஆமாங்க. சரிங்க பெரியதா, உடம்பு பத்திரமா பாத்துக்கங்க மாமா. இந்த அடிப்பட்ட காயமெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலே சரியா போயிடும். ஆனா மனசு ரணமா கிடக்குது கண்ணு. அதுக்கு மருந்தோ முடிவுலையோ நீ சொல்ற வார்த்தையிலும் தான் இருக்கு. நல்ல முடிவா சொல்லு, நல்லதே நடக்கும். தைரியமா இரு. சரிங்க மாமா. அண்ணா, நீ வீட்டுக்கு வாயேன். நீங்க போங்க அத்தை, நான் வந்துடுறேன். ம், சரி கண்ணு, கிளம்பலாமா? போலாமா? கிளம்பலாங்க. இங்க வா. பாத்து.